ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் மகுடம். துறைமுகம் பின்னணியில் சரக்கு வணிகம், அதாவது கார்கோ பிஸ்னஸ் மற்றும் கடலோர பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஒருத்தரோட வாழ்க்கையை மையமாக கொண்ட இந்த படத்தோட கதை. எதிர்பாரா விதமாக எழும் துரோகங்கள், பழிவாங்கும் உணர்வுகள் மற்றும் எதிரிகளுடன் ஏற்படும் மோதலை தாண்டி இந்த படத்தோட ஹீரோ தன்னோட மகுடத்தை எப்படி தக்க வைக்கிறாரு அப்படின்றது தான் இந்த மகுடம். சூப்பர்ஹுட் ஃபிலிம்ஸ் சார்பா பி சுரேஷ், ஆர்பி ஜீவன் சௌத்ரி, சித்தன் ரமேஷ், ஜீவா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் விஷால், அஞ்சலி, துஷாரா விஜயன், ஜான் விஜய், ஜெயபிரகாஷ், அஜய், வம்சி கிருஷ்ணா, அபு சலீம், அஜய், விஜே ஜான்சி, பதம் குமார் இவங்க எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ரிச்சர்ட் எம்நாதன், அபிநந்தன் ராமானுஜம் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு விஷால். 1965 கதை தொடங்குது. சென்னையில் கடத்தப்பட்ட குழந்தையான விஷால் ரவுடி கும்பலால் பிச்சை எடுக்க வைக்கப்படுறாரு. அங்கிருந்து தப்பிச்சு விசாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு போகும் அவர் அங்கே கப்பலையே வாங்குற அளவுக்கு வளரணும்னு ஆசைப்படுறாரு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா மருந்து விற்பனை பிரதிநிதி, அதாவது மெடிக்கல் ரெஃபா வேலை செஞ்சுட்டு வராரு கிருபாகரன் என்ற விஷால். மனைவி மற்றும் 2 குழந்தைகளோட மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வராரு. ஆனால் கார் இருக்கிறதா போய் சொல்லி திருமணம் பண்ணிக்கிட்ட இவர் எப்படியாவது ஒரு கார் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. தன்னுடைய மாமாவான தம்பி ராமையா கிட்ட துஷாரா விஜயனை திருமணம் செய்து கொள்ள தன்னிடம் கார் இருப்பதாக பொய் சொன்னதை உண்மையாக்க தவிக்கிறாரு. விசாகப்பட்டினம். இந்த விசாகப்பட்டினத்தில் இருக்கிற துறைமுகத்தை கண்ட்ரோலில் வச்சிருக்கிற லிங்கப்பாவிடம் தைவானில் இருந்து சரக்கு கப்பல் ஒன்று வருவதாகவும் அதனை இறக்கி தர வேண்டும் அப்படின்னு 3 பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. அதை செஞ்சால் கமிஷனாக 1000 கோடி கிடைக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் லிங்கப்பா அந்த சரக்கை நானும் இறக்க மாட்டேன், வேற யாரையும் இறக்க விட மாட்டேன்னு எச்சரித்து அனுப்புகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா புதுசாக கார் வாங்குகிற முயற்சியில் பல அவமானங்களை சந்திக்கும் கிருபாகரன். பயன்படுத்தப்பட்ட BMW கார் ஒன்றை வாங்குறாரு. கிருபாகரன் என்ற விஷாலோட மாத சம்பளமே 17,500 தான். கார் வாங்கின இவர் தன்னுடைய குடும்பத்தோடு, அதாவது துஷாரா விஜயன் மற்றும் 2 குழந்தைகளோடு குன்னூர் போறாரு. இந்த நிலையில ஒரு கும்பல் அவரை கொல்ல பின்தொடருது. கிருபாகரன் என்ற விஷால் குன்னூர் போறாரு. இந்த நிலையில ஒரு கும்பல் அவரை கொல்ல பின்தொடருது. இதுக்கு இடையில இன்னொரு கும்பலும் கிருபாகரன் குடும்பத்தை கொல்ல துரத்துறாங்க. திடீர்னு இவங்க போன காரை சுற்றி வளைச்சி ஒரு கும்பல் துப்பாக்கி சூடு நடத்துது. இதில் துஷாரா விஜயனும் அவருடைய பெண் குழந்தையும் கொல்லப்படுறாங்க. தன்னுடைய மகனுடன் காட்டுக்குள்ளே தப்பிச்சு போகிறாரு விஷால். யார் அந்த கும்பல்? எதுக்காக விஷால் குடும்பத்தை கொன்னாங்க? இந்த விஷாலுக்கும் விசாகப்பட்டினத்தில் இருக்கிற விஷாலுக்கும் என்ன தொடர்பு? கப்பலில் என்ன சரக்கு இருக்குது? அதை இறக்க ஏன் மறுத்தார்? கொலைக்கு அப்புறம் சென்னையில் இருக்கிற விஷால் என்ன ஆனார் அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. 80s காலகட்டத்து கதை. பார்த்து பழகி சலித்து போன கதை. முதல் பாதி பொறுமையை சோதிக்குது. 2வது பாதியில் வரும் காதல் காட்சிகள் கிரிஞ்ச் டைப்பாகவே இருக்கு. இருக்கிறத வச்சு அவரால் முடிஞ்ச வரைக்கும் திரைக்கதையை ரசிக்கிற மாதிரி கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தோட நடிகர் கம் இயக்குனர் விஷால். இயக்குனராக வேண்டும் அப்படின்ற தன்னுடைய 32 ஆண்டு கனவை நினைவாக்கி கொண்டிருக்கிறார். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்றது அவருக்கே வெளிச்சம். அப்பா மகன்னு 2 வேஷத்தில் நடிச்சிருக்காரு விஷால். ரவுடி தந்தை, அப்பாவி மகன், இப்படி மெடிக்கல் ரெஃப், பாசக்கார நடுத்தர குடும்ப தலைவன், EMI கார் மோகம், அப்பாவித்தனம் கலந்த நடிப்பு, குடும்ப பாசம், இப்படி தன்னுடைய நடிப்பை 2 விதமான பரிமாணத்தில் கொடுத்திருக்காரு விஷால். ஜமுனா என்ற கேரக்டரில் துஷாரா விஜயன் நகைச்சுவை காட்சிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா சாப்பிடும் காட்சிகள் மற்றும் ஃப்ளாஷ்பேக் காட்சியில் அன்னபூரணி என்ற கேரக்டரில் அஞ்சலி, அப்பா விஷாலின் காதலியாக, மனைவியாக.
மீன் விற்கிறவங்களா காதல் காட்சிகளிலும் ஆக்ஷன் காட்சிகளிலும் பார்க்குற மாதிரி கொஞ்சம் அசத்தியிருக்காங்க அவங்களோட நடிப்பால். குறிப்பாக சொல்லணும்னா குத்துப்பாட்டு. படத்தில் நடிச்சிருக்க மற்ற ஆர்டிஸ்டான ஜான் விஜய், தம்பி ராமையா, ஜெயபிரகாஷ், யோகி பாபு, ஜாவா சுந்தரேஷன், அஜய், வம்சி கிருஷ்ணா, அபு சலீம், அஜய், விஜய் ஜான்சி, பதம் குமார் உட்பட படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே அந்த கேரக்டராக மாறி நடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர் ரிச்சர்ட் எம்நாதன், அபிநந்தன் ராமானுஜம் ஆக்ஷன் காட்சிகளில் பரபரக்க வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கேமரா கோணங்களை ஸ்பீடாக வச்சிருக்காங்க தன்னுடைய சினிமோட்டோகிராஃபினால். இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமாரின் பின்னணி இசை மற்றும் ஏகாதேசி, விவேக், உமாதேவி, கருணாகரன் இவங்களோட லிரிக்ஸ் இந்த படத்துக்கான சப்போர்ட்டாகவே இருக்கு. எடிட்டர் NB ஸ்ரீகாந்த், ஆர்ட் டைரக்டர் G துரைராஜ், ஸ்டன் டைரக்டர் தினேஷ் சுப்ராயன், நடன இயக்குனர் பிருந்தா, தினேஷ், அசார் அப்சர், வசனம் பொன் பார்த்திபன், விஷால், ஆனந்த் குமரேசன், கதை ரவி அரசு உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.